என் பெயர் வசந்தி. இன்றுதான் எனக்கு முதலிரவு. முதலிரவு வரையில் என் கணவரான ராகுலுக்காக நான் காத்திருந்தேன். எங்களின் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம்தான். நிச்சயிக்கப்பட்ட நாளிலிருந்து சில நாட்களுக்கு பிறகு உடனடியாக எனக்கு திருமணம் நடந்ததால் கணவரான ராகுலை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள எனக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. அவர் ஒரு பிரபல நிறுவனத்தில் வேலை செய்கிறார் என்பது மட்டுமே எனக்கு தெரியும். எனது தோழிகள்தான் திருமணத்தில் ராகுலை பார்த்துவிட்டு சினிமா ஹீரோவை போல் உள்ளார் என்று புகழ்ந்து தள்ளினர். எனக்கும் இது சற்று பெருமையாகவே இருந்தது. சிறிது நேரத்திலேயே ராகுலும் அறைக்குள் வந்தார். அவர்கள் சொன்னது போலவே என்னை கவருவதற்காக கவிதையும் வாசித்தார். கவிதை எப்படி இருக்கிறது என்று என்னிடம் கேட்க எனக்கு புரியவில்லை என்றாலும் நன்றாக இருக்கிறது என்று கூறினேன். பின்பு இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு முதலிரவு சீரும் சிறப்புமாக அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. ராகுலும் இன்னும் 2-3 நாட்களில் ஹனிமூனுக்காக சிம்லா மணலிக்கு அழைத்துச் செல்வதாக கூறினார். எனக்கு அதிக சந்தோஷம் இல்லை என்றாலும் அவருடன் செல்வது விருப்பம்தான். என்னை பற்றி கூற வேண்டுமென்றால் சிறு வயதிலிருந்தே மகளிர் பள்ளியிலும் கல்லூரிகளிலும் படித்ததால் ஆண் நண்பர்கள் என்று யாரும் கிடையாது. அது மட்டுமல்ல, எங்கள் வீட்டிலும் கட்டுக்கோப்பாகவே என்னை வளர்த்தனர். பெண் தோழிகளுடன் என்றாலும் அவர்களுடன் வெளியே எங்கும் சென்றதும் இல்லை. எனது பெற்றோர்களின் பேச்சை மீறியும் இல்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும், எனக்காக அவர்கள் எது செய்தாலும் அது எனது நல்லதற்காகவே இருக்கும் என்று. எனக்கு ஒரு அண்ணனும் உள்ளார். அவரையும் அப்படிதான் வளர்த்தனர். எனது திருமணத்தை கூட அவர்கள்தான் முடிவும் செய்தார்கள். என்னிடம் சம்மதம் கேட்க உங்களின் விருப்பம் என்றுதான் நான் கூறினேன். காதல் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. கல்யாணத்திற்கு பிறகு கணவர் மேல் வரும் காதல்தான் உண்மையானது என்றும் நான் நம்பினேன். மறுநாள் ராகுல் சொன்னது போலவே 2 நாட்கள் கழித்து ஹனிமூன் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். ஆனால் இடையில் ராகுலின் அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவருக்கு ஏற்கனவே உடல்நலக்குறைவு இருந்து வந்தது. 10-15 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார். இதனால் எங்களுடைய ஹனிமூன் பயணமும் தள்ளி போனது. எனக்கு இதில் பெரிய வருத்தம் ஒன்றும் இல்லை. ஆனால் ராகுதான் விரக்தியாகி காணப்பட்டார். ஹனிமூன் செல்லவில்லையே என்று அடிக்கடி புலம்பியும் கொண்டிருந்தார். பின்பு மாமனாரும் உடல்நலம் தேறி வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். அவர் ராகுலை அழைத்து, ஏற்கனவே மருத்துவமனையில் நிறைவு செலவுகள் வந்துவிட்டது. இப்பொழுது இருக்கும் நிலையில் ஹனிமூன் செல்வது சரி என படவில்லை. 2 மாதங்கள் கழித்து பார்த்து கொள்ளலாம் என்றார். ராகுலும் வேறு வழியின்றி சரி என்று சம்மதித்தார். ஆனால் உள்ளுக்குள் அவர் வருத்தப்பட்டது எனக்கு மட்டுமே தெரியும். எப்படியும் 2 மாதங்கள் கழித்து ஹனிமூன் சென்றுவிட வேண்டும் என்று குறியாக இருந்தார் ராகுல். வாழ்க்கையும் சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது. 2 மாதம் கழித்து மீண்டும் ஹனிமூன் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார். ஒரு நாள் எனக்கு திடீரென மயக்கமும் வாந்தியும் உண்டானது. மருத்துவரிடம் சென்று பரிசோதிக்க நான் கர்ப்பமாக இருக்கும் செய்தியை கூறினர். வெகு தூர பயணமோ அதிகமான உடல் உழைப்போ வேண்டாம் என்று அறிவுரையும் கூறினர். எனக்கு ஒருபுறம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபுறம் திருமணமாகி சில மாதங்களிலேயே குழந்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோமே என பயமாகவும் இருந்தது. இந்த செய்தியை கேட்டு வீட்டில் உள்ளவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியே. ஆனால் ராகுல் தான் கோபத்துடன் ஏமாற்றத்துடன் காணப்பட்டார். நானும் அன்று இரவே அவரிடம் விசாரிக்க, அவரோ நமக்கு திருமணமாகி இப்பொழுதுதான் 2 மாதங்கள் ஆகிறது. அதற்குள் குழந்தை பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கென்று சில கனவுகளும் உண்டு. மனைவியோடு எனக்கு பிடித்த இடங்களுக்கெல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் உண்டு. குறைந்தது 2 வருடங்களாவது ஆசை தீர வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் நமக்கு இன்னும் வயதும் இருக்கிறது. இப்பொழுதே குடும்ப பாரத்தை சுமைப்பதற்கு நான் தயாராக இல்லை. குழந்தையை கலைத்துவிடு, 2 வருடங்கள் கழித்து பார்த்து கொள்ளலாம் என்றார். எனக்கு அவர் கூறியது அதிர்ச்சியாக இருந்தது. தனது சந்தோஷத்திற்காக எதுவும் அறியாத சிசுவை கலைக்க நினைக்கிறாரே என்று கோபமும் வந்தது. நானும் அவரிடம் புரிய வைப்பதற்காக முயற்சி செய்தேன். ஆனால் எதையும் புரிந்து கொள்ளும் மனநிலையில் அவர் இல்லை. திருமணம் ஆனதிலிருந்து ராகுலை பற்றி யாரும் குறை சொன்னதும் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று ஆச்சரியமாகவும் இருந்தது. ஒரு கட்டத்தில் நானும் சிசுவை கலைக்க முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டேன். எனக்கு தெரியும், உலகத்தில் எவ்வளவு பேர் குழந்தைகள் இல்லாமல் தவிக்கிறார்கள். நமக்கு இறைவனாக கொடுத்த பரிசு இது, கலைப்பது மகா பாவம் என்று கூற அவரிடம் கூறினேன். ஆனால் அவரோ எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரும் அப்படியென்றால் சரி, ஆனால் என்னிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்க கூடாது என்று கூறிவிட்டார். நானும் 2 நாட்களுக்கு அவரது கோபம் தணிந்து புரிந்து கொள்வார் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடன் பேசுவதையும் நிறுத்திவிட்டார். வீட்டில் உள்ளவர்களும் அவரின் நடவடிக்கைகளில் சந்தேகம் வர என்னிடம் விசாரிக்க தொடங்கினர். நான் உண்மையை கூறாமல் வேறு ஏதோ சொல்லி சமாளித்து வந்தேன். சில சமயம் இரவு நேரங்களில் தனது ஆசையை தீர்த்து கொள்ள மட்டும் வருவார். பின்பு மீண்டும் அதே கோபம். இப்படியாக எனக்கு 4 மாதங்களும் முடிவடைந்தது. இப்பொழுதெல்லாம் சில நாட்கள் உணவுப் பொருட்கள் மீது அதிக ஆசையும் வந்தது. நானும் ராகுலிடம் கூறுவேன். ஆனால் அவர் எதையுமே வாங்கி கொடுப்பதாக இல்லை.
சில சமயம் மாமியாரும் கடைத்தெருவுக்கு செல்லும் பொழுது எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு வாங்கியும் வருவார். மருத்துவமனைக்கு செல்வது என்றால் கூட ராகுல் என்னோடு வர மறுத்து விடுவார். மாமியார் தான் என்னை எங்கு அழைத்து செல்ல வேண்டுமானாலும் அழைத்தும் செல்வார். இந்த மாதங்களில் நான் மிகவும் சிரமப்பட்டிருந்தேன். எப்பொழுதும் வாந்தியும் மயக்கும் வந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் கணவர் எனக்கு ஆறுதலாக இருப்பார் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அவரோ இப்படி நடந்து கொள்வார் என்று நான் நினைக்கவே இல்லை. அதை நினைத்து இரவு நேரங்களில் அழுதும் கொண்டிருப்பேன். எனது மாமியார் தான் என் அம்மாவினிடத்திலிருந்து பார்த்தும் கொண்டார். உண்மையில் இதேபோல் ஒரு மாமியார் கிடைப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எனக்கு 9 மாதங்கள் கடந்துவிட்டது. வளைகாப்பு முடிந்து எனது அம்மா வீட்டிற்கும் வந்துவிட்டேன். இந்த நாட்களில் கூட என்னை பார்ப்பதற்காக ராகுல் வரவில்லை. எனது வீட்டில் உள்ளவர்களும் இது பற்றி விசாரிக்க நான் தான் அவருக்கு முக்கியமான வேலை இருப்பதாக கூறி சமாளித்து வந்தேன். சில நாட்களிலேயே பிரசவ வலி எடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். மாமியார் வீட்டிலிருந்து அனைவரும் வந்துவிட்டனர். ராகுல் வேண்டாம் வெறுப்பாக வந்திருந்தார். சிறிது நேரத்திலேயே எனக்கு அழகான இரட்டை குழந்தைகள் பிறந்தன. உடல் பலவீனம் காரணமாக ஆபரேஷன் மூலம் பிரசவமானது. குழந்தை முதலில் ராகுலிடம்தான் கொடுக்கப்பட்டது. நானும் குழந்தையின் முகத்தை பார்த்தாவது அவரது நடவடிக்கைகளில் மாற்றம் வரும் என்று நினைத்தேன். அவரும் குழந்தைகளை பார்த்துவிட்டு சிறிது நேரத்திலேயே முக்கியமான வேலை இருப்பதாக கூறி கிளம்பி சென்று விட்டார். நான் கண் விழித்து பார்க்கும் பொழுது அவர் அங்கு இல்லை. இது எனக்கு பெருத்த ஏமாற்றமாகவும் கவலையாகவும் இருந்தது. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் பிரசவிக்கும் நேரத்தில் கணவனுடன் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவாள். நானும் அப்படித்தான் ஆசைப்பட்டேன். சில நாட்களில் அம்மா வீட்டிற்கும் சென்று விட்டேன். சில நாட்கள் இருந்துவிட்டு மீண்டும் மாமியார் வீட்டிற்கு வந்துவிட்டேன். இரட்டை குழந்தைகள் என்பதால் மாமியார் தான் முன்பு விட அதிகமாக என்னையும் குழந்தைகளையும் கவனித்து கொண்டார். குழந்தை பெற்றது எனக்கு புதிய அனுபவமாக இருந்தது. அதுவும் இரட்டை குழந்தைகளை ஒரே சமயத்தில் பெற்றெடுத்தது மிகவும் சிரமமாகவே இருந்தது. இரவு நேரங்களில் குழந்தைகள் ஏன் அழுகின்றனர், எதற்காக அழுகின்றனர் என்பது தெரியாமல் பதட்டமடைந்து விடுவேன். ஆபரேஷன் செய்யப்பட்டதால் என் உடல்நிலையும் இன்னும் சீராகவில்லை. இரவு நேரங்களில் பாத்ரூம் செல்வதற்கு கூட ஒரு துணை தேவைப்பட்டது. அப்பொழுதெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் ராகுலை எழுப்பினாலும் அவர் கோபப்பட்டு என்னை நிம்மதியாக உறங்கவிடு என்பார். சில இரவுகள் குழந்தைகள் அழும் சத்தத்தில் தூக்கம் கலைந்து அவர் கோபப்பட்டு வெளியே சென்று படுத்தும் கொள்வார். அவர் அப்படி நடந்து கொள்ளும் விதம் எனக்கு கஷ்டத்தையும் வரவழைத்தது. அவரின் ஆசைகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. திருமணமானவுடன் மனைவியுடன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருப்பார் என்று. குழந்தைகளும் அதே போல ஒரு சந்தோஷம் என்பதை அவர் புரிந்து கொள்ள தவறவிட்டார் என்றே நான் தோன்றும். சில இரவுகளில் அவருக்கு ஆசை வந்தால் மட்டும் என் மேல் பாய்ந்து அதை தீர்த்தும் கொள்வார். அப்பொழுது எல்லாம் எனக்கு வலியும் வேதனையும் மட்டுமே மிஞ்சும். கணவர் என்பதால் அதையும் பொறுத்து கொள்வேன். இப்படியாக 1 வருட காலம் கழிந்தது. நானும் உடல்நிலை சீரடைந்து விட்டு வேலைகளையும் கவனிக்கத் தொடங்கினேன். குழந்தை வளர்ப்பதை பற்றியும் சற்று தெரிந்தும் கொண்டேன். ஆனால் கணவரான ராகுலின் நடவடிக்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. மாறாக அலுவலகத்திலிருந்து தாமதமாக வரத் தொடங்கினார். சில சமயம் நள்ளிரவுதான் வீட்டிற்கே திரும்புவார். அதை பற்றி கேட்டால் கூட சரியாக பதில் சொல்வதும் இல்லை. எனது தோற்றத்திலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டது. உடல் சற்று பருமனாக காணப்பட்டது. பல இரவுகள் உறங்காத காரணத்தினால் கண்களுக்கு கீழ் கருவளையமும் தோன்றின. என் அழகும் குறைந்து போனது உண்மைதான். ஆனால் அதையே காரணமாக வைத்து என்னிடம் ராகுல் கோபப்பட்டதும் சண்டையிட்டதும் உண்டு. ஏனோ தெரியவில்லை, கணவர் ராகுல் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எனது குழந்தைகளின் முகத்தை பார்க்கும் பொழுது அத்தனையும் மறந்து போய்விடும். அந்த ஓராண்டுக்குள்ளாகவே என் குழந்தைகள் தான் என் உலகம் என்று மாறிப்போனது. ஆனால் ராகுலோ குழந்தைகளை தனது சந்தோஷங்களை கெடுக்க வந்ததாகவே நினைத்தார். இதைதான் சில சமயம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் இரவு கணவரான ராகுல் குடித்துவிட்டு வந்திருந்தார். எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அதுவரை அவர் குடிப்பார் என்று எனக்கு தெரியாது. இது பற்றி அவரிடம் கேட்க கோபப்பட்டு அவரும் என் கன்னத்தில் அறைந்து விட்டார். இது பற்றி நானும் எனது மாமனார் மாமியாரிடம் எதுவும் கூறவும் இல்லை. சில நாட்கள் கழித்து ராகுலின் துணிகளை துவைப்பதற்கு எடுத்து வைத்தேன். அவரின் சட்டையில் ஏதாவது இருக்கிறதா என தேடி பார்க்க அதிலிருந்து ஒரு பொருள் கிடைத்தது. அதை பார்த்ததும் நான் அதிர்ச்சியாகி போனேன். காரணம், அது ஒரு ஆணுரை. அவர் தினமும் தாமதமாக வீட்டு வருவதற்கான காரணம் ஓரளவு புரிந்தும் போனது. இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த என்னால் இதை சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நானும் கோபத்துடன் அவருக்காக காத்திருந்தேன். அவரும் எப்பொழுதும் போல தாமதமாகவே வீட்டிற்கு வந்தார். அவரை பார்த்ததும் கோபம் இன்னும் அதிகமானது. நேராக சென்று அவரது சட்டையை பிடித்தேன். இதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டிருந்தார். நானும் கையில் வைத்திருந்த அந்த பொருளை காண்பிக்க அவருக்கு ஓரளவுக்கு புரிந்து போனது. அவரும் தலைகுனிந்து நின்றிருந்தார். சிறிது நேரத்திலேயே கோபம் கலைந்த கண்ணீருடன் அவரிடம், உங்களுக்கு நான் என்ன குறை வைத்தேன்? நீங்கள் என்ன செய்தாலும் பொறுத்து கொண்டு உங்கள் மீது எவ்வளவு பாசமாக இருந்தேன். எதற்காக எனக்கு துரோகம் செய்தீர்கள்? உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று அவருடைய சட்டையை பிடித்து உலுக்க ஆரம்பித்தேன்.
அவரும் எனது கையை அவரது சட்டையிலிருந்து விலக்கிவிட்டு சற்று கோபத்துடன் பேச ஆரம்பித்தார். என்மேல் உனக்கு பாசம் என்பது சிறிதும் இல்லை. எப்பொழுது நான் உன்னிடம் நெருங்கினாலும் ஏதாவது காரணத்தை சொல்லி என்னை நீ என்னை தவிர்த்துதான் வந்தாய். என்னை விட குழந்தைகளுக்குத்தான் முன்னுரிமையும் கொடுத்தாய். அப்படி ஒருவேளை நீ பாசமாக இருந்திருந்தால் திருமணமான புதிதிலேயே நான் உன்னிடம் கூறினேன், இந்த குழந்தை இப்பொழுது வேண்டாம் என்று. நீதான் பாவம் புண்ணியம் என்று ஏதேதோ பேசி கொண்டிருந்தாய். அப்பொழுதே நான் சொன்னதை செய்திருந்தால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக தொடங்கியிருப்போம். நீ செய்த காரியத்தால் எனது சந்தோஷமும் பறிபோய்விட்டது. எனக்கு மனைவியாவதை விட குழந்தைகளுக்கு தாயாவதில்தான் உன் விருப்பம் அதிகமாக இருந்தது என்றபடியே என்னையும் இழுத்து கண்ணாடி முன் நிற்க வைத்தார். பின்பு என்னிடம், உன் முகத்தை கண்ணாடியில் பார், எப்படி அலங்கோலமாக காட்சி அளிக்கிறாய் என்று. உனக்கு வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும், எனது அம்மா அப்பாவை பார்த்து கொள்ள வேண்டும், குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் என்னை பற்றி கவலை இல்லை என்றார். அவர் பேச பேச எனக்கு வினோதமாகவும் வெறுப்பாகவும் வந்தது. அவரிடம் நான், இந்த வீடு உங்களுடையது, அம்மா அப்பாவும் உங்களுடையது, குழந்தைகளும் உங்களுடையது. ஒரு மனைவியாக இருந்து அனைத்து கடமைகளையும் நான் சரியாக செய்து வருகிறேன். எனது இந்த தோற்றத்திற்காக காரணமும் அதுதான். அதற்காக வேறு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கோபத்துடன் கத்த ஆரம்பித்தேன். எங்களின் சத்தம் கேட்டு எனது பிள்ளைகளும் மாமனார் மாமியாரும் எழுந்துவிட்டனர். மாமியார் என்ன ஏதுவென்று விசாரிக்க கணவர் என்னிடம் ஒன்றும் சொல்லாது என்று கண் காண்பித்தார். நானும் கோபத்தில் இருந்ததால் அனைத்து உண்மைகளையும் மாமியாரிடம் கூறிவிட்டேன். கோபப்பட்ட மாமியாரும் தனது மகன் ராகுலின் கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டார். இதனால் மேலும் கோபமடைந்த ராகுல் என்னிடம் வந்து, நமது விஷயத்தை நம்மோடு வைத்திருப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் நீயோ அனைவரிடமும் சொல்லி என்னை அவமானப்படுத்தி விட்டாய். இதற்கு மேல் உன்னுடன் நான் வாழ எனக்கு விருப்பமில்லை. நான் உனக்கு விவாகரத்து தந்து விடுகிறேன். நீ எனது வீட்டிலிருந்து சென்று விடு. நான் ரஞ்சிதாவை தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார். எனக்கு ரஞ்சிதா என்ற பெயரை கேட்டதுமே அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவள் எனது தோழிதான். அவளால் என் வாழ்க்கை இப்படி ஆகும் என்று நினைத்ததில்லை. திருமணமான புதிதில் கூட எனது கணவனுடன் 2-3 முறை தொலைபேசியில் பேசியுள்ளாள். ஆனால் இப்படி நம்பிக்கை துரோகியாக இருப்பாள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. நானும் இதற்கு மேல் அங்கு இருக்க முடியாது. எனது துணிமணிகளை எடுத்துக்கொண்டு குழந்தைகளை தூக்கி கொண்டு கிளம்ப ஆரம்பித்தேன். மாமியாரும் எவ்வளவோ தடுக்க முயன்றார். ஆனால் இதற்கு மேல் அங்கு இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. இரவோடு இரவாக ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு எனது அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன். எனது குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் பதறி போய் என்னவென்று கேட்க நானும் அனைத்து விஷயங்களையும் கூறினேன். ராகுல் மேல் அவர்களும் கோபப்படத் தொடங்கினர். 2 நாட்கள் கழித்து எனது மாமியாரும் மாமனாரும் என்னை காண வந்தனர். பின்பு என்னிடம் தயவு செய்து வீட்டுக்கு வரும்படியும் கேட்டுக்கொண்டனர். ஆனால் நான் கோபமாக மறுத்துவிட்டேன். பின்பு எனது மாமியார் பேரனை காணாமல் இருக்க முடியவில்லை என்றும், ஒரு மகனை தந்தால் 4-5 நாட்கள் வீட்டில் வைத்திருந்து விட்டு பிறகு திருப்பி தந்து விடுகிறேன் என்றும் கூறி அழுதார். அவர் அழுவதை பார்த்து என்னுடைய மனம் உருகி போனது. நானும் சரி என்று சம்மதித்து எனது இளைய மகனை கொடுத்து அனுப்பினேன். அவனும் எப்பொழுதும் எனது மாமியாருடன் தான் அதிகமாக இருப்பான். ராகுலும் எப்பொழுதாவது அவனை தூக்கி வைத்திருப்பார். எனது வீட்டில் உள்ளவர்களும் கொடுக்க வேண்டாம் என்று தடுத்தனர். ஆனால் எனது மாமியாரின் மேல் நம்பிக்கை இருந்தது. அவர் நல்லபடியாக என்னுடைய மகனை பார்த்து கொள்வார் என்று. 2 நாட்கள் கழித்து எனது அண்ணன் ராகுலை காண சென்றார். அவர் அங்கு சென்று விசாரிக்க, ராகுலும், உனது தங்கை எனக்கு வேண்டாம், நான் விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேனே, எனக்கு குழந்தைகளும் வேண்டாம், அதையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூற, கோபப்பட்ட எனது அண்ணனுக்கும் அவருக்கும் கைகலப்பாகி போனது. எனக்கும் இந்த 2 நாளில் எனது பிள்ளையின் ஞாபகம் அதிகமாக வந்தது. நானும் யோசனையில் அமர்ந்திருக்க அப்பொழுது வீட்டின் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நானும் யாரென்று பதட்டமாக கதவை திறக்க அங்கே ராகுல் நின்று கொண்டிருந்தார். அவரும் சற்று பதட்டமாக காணப்பட்டார். அவரின் முகத்தை காண விருப்பமில்லாமல் கதவை மூடுவதற்கு முற்பட்டேன். அவரோ, தயவு செய்து நான் சொல்வதை கேள். நான் உன்னிடம் சண்டையிட வரவில்லை. நான் செய்தது தவறுதான். அதை நான் இப்பொழுது உணர்ந்து விட்டேன். தயவுசெய்து என்னோடு வந்துவிடு. நமது பிள்ளையின் உயிர் ஆபத்தில் உள்ளது என்றார். அவர் பிள்ளையை பற்றி கூறியதும் எனது உயிரை போய்விடும் போல் இருந்தது. என்னவென்று விசாரிக்க, 3 நாட்களாக கடும் காய்ச்சலில் இருப்பதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அப்பொழுதும் அம்மா அப்பா என்று பிள்ளை சொல்லி கொண்டிருப்பதாக கூறி அழுது கொண்டிருந்தார். நானும் அனைத்தையும் மறந்துவிட்டு அவருடன் செல்ல தயாரானேன். எனக்கு அப்பொழுது எனது குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரே எண்ணம் மட்டுமே இருந்தது. நானும் மருத்துவமனைக்கு சென்று குழந்தையை பார்க்க அவன் காய்ச்சலால் அவதைப்பட்டு கொண்டிருந்தான். என்னை பார்த்ததும் சிறிதாக புன்னகைக்க அவனை நெஞ்சோடு அணைத்தும் கொண்டேன். 3 நாட்கள் வரை அவனுடன் மருத்துவமனையில் இருந்து கவனித்தும் கொண்டேன். அவனும் சற்று உடல்நலம் தேறி வந்தான். பிறகு 2 நாட்கள் கழித்து முற்றிலும் குணமடைந்தும் விட்டான்.
மருத்துவமனையில் இருந்த நாட்களில் எனது மாமியார் தான் என்னுடன் இருந்தார். ராகுலும் உடன் இருந்தார். மாமியாரும் அடிக்கடி பிள்ளைகளின் வாழ்க்கை கெட்டு போய்விடும், தயவு செய்து எனது மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவனை ஏற்றுக்கொள் என்று கூறிக்கொண்டே இருந்தார். நானும் அரைமனதாக பிள்ளைகளுக்காக மாமியார் வீட்டிற்கு வந்தேன். அன்று இரவே அறையில் படுத்திருக்க ராகுல் என் கையை பிடித்து, நீ பிரிந்திருந்த இந்த நாட்களில்தான் உனது அருமையை பற்றி தெரிந்தும் கொண்டேன். எனக்கும் பிள்ளைகளின் மேல் பாசம் உண்டு, ஆனால் நான் அதை காட்டிக்கொள்ளவில்லை. எந்த உறவாக இருந்தாலும் மனைவியைப் போல் வராது என்பதையும் தெரிந்து கொண்டேன். வெளியே பழகும் நண்பர்களும் தோழிகளும் பணத்திற்காக தான் பழகுவார்கள் என்பதையும் புரிந்து கொண்டேன். என்னை மன்னித்து ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு, உனக்கும் நமது பிள்ளைகளுக்கும் என்றும் உண்மையாகவே இருப்பேன் என்றார். அவர் பேசியதிலிருந்து எனது தோழி அவரை வேண்டாம் என்று கூறிவிட்டதை தெரிந்து கொண்டேன். நானும் பிள்ளைகளுக்காக அவரோடு வாழ சம்மதித்தேன். நானும் தனியாக வாழ்ந்திருக்கலாம் அல்லது எனது அப்பா வீட்டிலேயே இருந்திருக்கலாம். ஆனால் அதில் எவ்வளவு சிரமங்களும் இருக்கும் என்பதையும் ஓரளவு புரிந்தும் கொண்டேன். வேறொரு திருமணம் செய்தால் கூட பிள்ளைகள் மேல் வரும் கணவர் அன்பு காட்டுவாரா என்று எதிர்பார்க்க முடியாது. அதனால்தான் ராகுலுடன் வாழவும் சம்மதித்தேன். அது மட்டுமல்லாமல் எனது மாமியாரின் மேல் எனக்கு மரியாதை அதிகமாக இருந்தது. காரணம், என்னை அந்த அளவிற்கு பாசமாக பார்த்தும் கொண்டார். அவரின் வார்த்தைக்காகவும் சம்மதித்தேன். கணவரும் சொன்னது போலவே நடந்து கொண்டார். என்னையும் அக்கறையாக கவனித்தும் கொண்டார். பிள்ளைகளையும் பாசமாக பார்த்தும் கொண்டார். ஆனால் என்னிடத்தில் இப்பொழுது அவர் எனக்கு துரோகம் செய்யும் முன்பு இருந்த அதே அன்பு இல்லை. ஏதோ பேருக்காக மட்டுமே அவருடன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். மனதளவில் நான் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரும் சில சமயம் நீ முன்பு போல் இல்லை என்பார். இதற்காக பதிலும் அவருக்கே தெரியும். ஒருவேளை எனது தோழி திருமணத்திற்கு சம்மதித்திருந்தால் நான் இங்கு இருந்திருக்க மாட்டேன் என்றும் எனக்கு தெரியும். வாசகராகிய உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். எனது கணவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது வாழ்க்கை முழுவதும் கடமைக்காக வாழ்ந்து விடலாமா? இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.